கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. 2022 மே மாதத்துல ஒரு விசித்திரமான செய்தித்தாள்ல பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணமாகிய தம்பதிகள் என்ன செஞ்சா வரதட்சணை கொடுமையினால கஷ்டப்படுகிறதாக ஒரு செய்தி. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய மகளுக்கு ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு வாலிபனை திருமணம் செய்து பணக்கார வாலிபனை திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க தொழிலதிபராக இருக்கிறதுனால அவருக்கேற்ற ஈக்குவலா ஒரு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் திருமணமான கொஞ்ச காலத்திலே என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த வாலிபன் என்ன செய்தாங்கன்னா, பண ஆசை நிமித்தமாக அதிக பணம் கேட்டு வரதட்சணை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த மகளுக்கு அந்த கொடுமையை தாங்க முடியல. அவங்க தகப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னை நீங்கள் என்ன செய்ய காப்பாற்றுங்க, நான் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதை அறிந்த அப்பா என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்து பார்த்தா அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அருகில் உள்ள வீட்டுக்கு பார்க்குறாங்க. வீடு என்ன செஞ்சிருக்குன்னா பூட்டப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்பா அம்மாவுக்கு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு அப்போ காவலர்கள் அந்த பூட்டை உடைச்சி பார்க்குறாங்க. அந்த பெண்மணியை 2ஆம் தளத்தில் செகண்ட் ஃப்ளோரில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கட்டி போட்டு ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்குறாங்க. அப்படின்னா வீட்லேயே அவங்கள சிறை வைத்த மாதிரி வைத்திருக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், 1,30,00,000 வரதட்சணையாக தன் பெண்ணுக்கு அவர் கொடுத்துருந்தாங்க. அது பத்தலை, அது போதுமானதாக இல்லை, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வான்றது தான் பிரச்சனையாக அங்கே இருந்துச்சு. பார்த்தீங்களா, பணம் இவ்வளோ இருந்தாலும் கூட அந்த ஆசை எப்படி பெரிய ஒரு சேதத்தை உண்டு, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி ஒரு சேதத்தை உண்டு பண்ணினது. அந்த வாலிபன் அப்புறம் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கே தெரியும் அந்த கதை எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. அவனை போலீஸில் அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காரியங்களை வேறு மாதிரியாக மாற்றி அமைத்தாங்க அந்த பெண் வாழ்க்கைக்கு. இந்த கதையிலேருந்து, இந்த நடந்த சம்பவத்துலேருந்து தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் 3 காரியங்கள் தான் என்ன தர நிர்ணயிக்குது. ஒன்று நிறம், இன்னொன்று ஜாதி, இன்னொன்று என்னது பணம். நம்ம யாருமே என்ன செய்யதில்லை, அவங்க எப்படிப்பட்ட குணமானவங்க, எப்படி தேவனுக்கு பயந்துருக்கிற குடும்பமாக இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க தவறுவோம் அப்படின்னு சொன்னால், இப்படி தான் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கும். நம்ம அப்படி பார்க்காதபடிக்கு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய மகனுக்கும் என் மகளுக்கும் என்ன செய்யுங்க, நல்ல ஆண்டவரே நல்ல கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக, தேவ அன்பில் அதிகமாக ஒருவரே தாங்குகிற பிள்ளையாக எங்கள் குடும்பத்துக்கு வரணும். அவங்க கலர் இல்லைனாலும் பரவாயில்ல, பண வசதி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், சாத்தான் அதை வேறாக ஆக்கி அதை என்ன செய்வான், உங்களை சாய்த்து போடுவான். அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறது. தீமையான காரியத்திற்கு வேறாக இருக்கிற அந்த பணத்தை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய திருமண வாழ்க்கையில் அதை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாதான், அந்த திருமண பந்தத்தை நம்ம கெடுத்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சிருஷ்டித்த போது முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டது திருமணமும் ஆண்டவர் கொடுத்த அந்த தெய்வீக ஓய்வு நாளும் தான். அந்த 2த்தையும் நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு, அதுக்கு அதிகமாக கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். ஏன்னு சொன்னால், தேவனை நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் எதுக்கு படைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், நம்ம சின்ன குட்டி பரலோகத்தை நம்ம இந்த உலகத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்படி அந்த குடும்பத்தை உருவாக்குற தேவன் நம்ம பண ஆசை இல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னால், வசனம் என்ன சொல்லுது, பண ஆசை இல்லாத நம்ம இந்த உலகத்தில் வாழும்னு சொன்னால், ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு எல்லா பொக்கிஷங்களையும் சேர்த்து வைப்பார். இங்கே எல்லா பொக்கிஷத்தையும் அனுபவிச்சிட்டிங்கன்னு சொன்னால், பரலோகத்தில் போய் எதை பார்க்க போகிறீங்க. அதனால் நமக்கு எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டோடைய அன்பில் நம்ம மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 தீமோத்தேயு 6:10 விதமாக சொல்லுது,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். நீங்க பண ஆசை இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும்மா? வேதனைகள் அதிகமாக வரும், விசுவாசம் நம்ம விட்டு போயிடும். அப்போ நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஏற்ப, எனக்கு தேவைக்கு ஏற்ப நீ எங்களை சந்தித்தலுங்க, நாங்கள் மற்றவங்க அவமானப்பட்டு போயிடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஒவ்வொரு மாதமும் பாருங்க, நம்ம கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நம்ம 7 மாதங்களை கடந்துட்டு 8வது மாதத்துக்குள்ள காலடி வச்சிருக்கோம். இந்த 8வது மாதத்துல நம்ம அநேக நாட்களை கடந்து வருவதற்கு தேவன் என்ன செய்யறாரு? கிருபை பாராட்டியிருக்காங்க. அதனால உலக பொருட்கு மேலே இச்சையாக அல்லது ஆசை வைத்து நம்ம விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட தேவ பலத்தோட நம்ம ஜீவிப்போன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்களிலும் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நம்ம சமாதானம் காணும்படி கிருபை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும், நம்முடைய பேர பிள்ளைகளோட, நம்முடைய சந்ததியாக தேவன் அவர்களை பாதுகாப்பார், வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசித்து அதையோடு கூட ஆண்டவர் என்னை போஷிப்பார். ஆகாயத்து பறவையை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது என்ன செய்யுது? அதுக்கு ஆண்டவர் போஷிக்கிறாங்க. அதே போல உங்களையும் என்னையும் போஷிப்பார். ஒரு நம்ம களஞ்சத்துல சேர்க்கலனா கூட ஆண்டவர் நின்று நம்முடைய ஆகாரத்தை குறைவில்லாமல் தர அவர் சித்தமா இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் எல்லாவற்றிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அவர் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவருங்க. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையா முழு விசுவாசத்தோடு இருங்க. உலக இச்சையினால உலக காரியங்களை நம்ம ஏமாந்து போய்விடாதபடிக்கு தேவ ஒத்தாசையோடு எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, திருமண விஷயத்துல பண ஆசை உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு நல்ல குணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களுக்கு தந்து ஆண்டவரே, குடும்பங்களை சாத்தான் சிதைத்து விடாதபடிக்கு கடைசி நாட்களில் அவன் எடுத்திருக்கிற ஆயுதம் ஆண்டவரே குடும்பங்களை சிதைக்கிறதா இருக்கிறான் ஆண்டவரே. கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், சகோதரன் தந்தை பிள்ளைகள், இவ்வாறாக அவன் அநேக பிரச்சனைகளை தந்து ஆண்டவரே பண ஆசையை இடையில வைத்து சொத்துக்களை வைத்து ஆண்டவரே சோதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த பாவத்தில் சிக்கி விடாதபடிக்கு, இந்த பண ஆசையில சிக்கி விடாதபடிக்கு நீர் அவர்களை வழி நடத்துங்க. இந்த தேவ ஒத்தாசையும் தேவ ஆவியான வழிநடத்திலும் ஒவ்வொருவரும் காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அழிந்து போக போகிறது. நீர் வரும் பொழுது உடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்து எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை பாராட்ட வேண்டுமா? இயேசுவின் வழியை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.